வணக்கங்க. டைம் டிராவல் யூடியூப் சேனல் அனைத்து அன்பா உள்ளவங்களுக்கும் வணக்கம். இப்போ 5 பேர் 5 ராசிகள் பாக்ஸையும் பார்த்தோம். இப்போ ஆறாவதா நம்ம பார்க்கக்கூடிய ராசி கேட்டால் கன்னி. கன்னிக்கு அதிபதி புதன். அதாவது கன்னி என்னன்னா 6வது ராசி. அதாவது அடிவேறுவாங்க தீரக்கூடிய பிரச்சனை, நோய், கடன், அதாவது ருணரோகஸ்தானம் 6ஆம் இடத்தை. அது சின்ன பிரச்சனை, தீரக்கூடிய பிரச்சனை. இந்த நேர்முக எதிரி, டைரக்ட் அடிக்குது அப்படிலாம் 6ஆம் இடம். அது யாருன்னா 6ஆம் இடம் கன்னி ராசிங்க. கன்னி ராசிக்கு பகைவர்கள், சின்ன சின்ன பகை, அதாவது அப்படிலாம் இருக்கும். கடன், நோய், தீரக்கூடிய பிரச்சனை. சுக்கிரன் கன்னி, இது கன்னியாக்கி புதன் அதிபதி. இதில் இந்த புதன் என்னன்னா சுக்கிரன் வீட்டில், அதாவது 8ஆம் வீட்லையோ இல்லை 12ஆம் வீட்லேயே போயிட்டா கடன் கொஞ்சம் அதிகமாகும். கடன் கொஞ்சம் வாங்கிட்டே கடன் வாங்குவீங்க. இதே 4ஆம் இடத்துலையோ இல்லை 2ஆம் இடத்துல போனால் இல்லை 11ஆம் இடத்துல போச்சுன்னா கடன் குறையுங்க. இந்த 6ஆம் இடத்துக்குரியவர் புதன் 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்தில் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வெற்றி, லாபம், திருப்தி, மகிழ்ச்சி வருவீங்க. அது 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கிறது. அங்கே போனால் அவங்களுக்கு கடன் குறையும். இது ஜோதிட சாஸ்திர உண்மை. இப்போ அடுத்த ராசி பார்க்கும்போது துலாம் ராசி. துளராசிக்கு என்னன்னா கணவன், மனைவி. நாங்கள் அடுத்து துளராசிக்கு அடுத்து 7ஆம் பாவங்க. 7ஆம் பாவம் யாருன்னு கேட்டால் கணவன், மனைவி, நண்பர்கள், சூழ்நிலை, காதல், காமம், இப்படி சொல்றது அடிப்படையாக அந்த ஜோதிடத்தில் இருக்கு. 7ஆம் இடத்துல துலாம் சுக்கிரன் வரும். சுக்கிரன், அந்த சுக்கிரன் 11ல் போனான், 11லையோ 4லையோ உங்களுக்கு சூப்பராக வாழ்க்கைங்க. நல்ல மனைவி, நல்ல அழகான மனைவி, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல ஒரு நண்பர்கள், இது கிடைச்சா வெற்றிங்க. நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல குழந்தைகள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க கோட்டீஸ்வரன். இதை விட வேற வாழ்க்கை இருக்கு, திருப்தியா இருப்பாங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டாருன்னா வாழ்க்கை திருப்தியா இருக்குங்க. இது 7ஆம் இடம். 7ஆம் இடம் யாருன்னு கேட்டா துலாம் ராசி. 8ஆம் இடம் யாருன்னு கேட்டா வேற யாரு? 8ஆம் இடம் விருச்சிக ராசி. 8ஆம் இடம் விருச்சிகத்துக்கு யாரும் செவ்வாதிபதி. இதே செவ்வாய் 11லையோ 4ஆம் வீட்லையோ இருந்தா லாபங்க. தீராத கடன், நோய், வம்பு, வழக்குகள், அவமானங்கள், இந்த கோர்ட்டு போறது, ஸ்டேஷன் போறது, வம்பு வழக்கு, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் 8ஆம் இடம் விருச்சிகத்துல செவ்வாய் பகவான் உக்காந்தா. விருச்சிக ராசி, செவ்வாய் அதிபதி. 8னாவே பிரச்சனைன்றாங்க நிறைய பேர். 8 பிரச்சனை இல்லைங்க. 8ஆம் இடக்குரிய அதிபதி செவ்வாய் பகவான் 11லையோ 4லையோ 4ஆம் வீட்லையோ இருந்தாங்கன்னா வாழ்க்கை சிறக்குங்க. அவங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். அது கடன் தொடர்ந்து வெளியே வருவீங்க. தீராத கடன் தீரும் 11ல இருந்தா. அடுத்து தனுசு. அதாவது தனுசு 9ஆம் இடம். இப்ப 8ஆம் இடம் பார்த்தோம், 9ஆம் இடம் தனுசு. தனுசு எப்படின்னா தந்தைன்னா அப்பா, இஷ்ட தெய்வம், பாக்கியம். அப்பா மூலம் பாக்கியம் கிடைக்கும். அப்பா தான் கொண்டு வந்தது, அதாவது சம்பாரிச்சு போடுறதெல்லாம் அப்பா தான். அப்ப இந்த 9ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்குதுன்னா வச்சுங்க, உங்களுக்கு அப்பா மூலம் வருமானம், பாக்கியம், அதாவது இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம். இப்ப குலதெய்வம் பார்த்தோம், 5 குலதெய்வம், 9 இஷ்ட தெய்வம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கும். ஒரு விநாயகர், இயேசுபிரான், நபிகள் நாயகம் சலாம், நிறைய பிடிச்சிருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அதனால பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் தான். இஷ்ட தெய்வம் துணையா நிற்கும் இந்த 9ஆம் இடம். அடுத்து 10ஆம் இடங்க. யாருன்னா மகர ராசிக்கார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், சனிபவன் அதிபதி. இந்த வேலை, அதாவது மூட்டு, கால் மூட்டு. 10ஆம் இடம்னாவே கால் மூட்டு வலி பிரச்சனை, அழுத்தம், வேலை மூலமா அழுத்தம், தொழில் அழுத்தம், அப்புறமா மாமியார் மூலமா அழுத்தம். இந்த மாதிரிலாம் மகர ராசிக்கு அந்த 10ஆம் இடம் வீடுக்கு அமையும். இந்த 10ஆம் வீடு இணைஞ்சு 11 வந்துச்சுங்க டாப். அவங்களுக்கு எல்லாமே குறையும், தொழில் அமையும். 11ல 10ஆம் இடத்துக்கார அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல சனி பகவான் அவன் வாழ்க்கை தோணும் அனுபவிச்சாவது. அவங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பான் வாழ்க்கை. அவங்களுக்கு என்னன்னா வேலை நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும், எழுத்து இருக்காது, வருமானம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரானுங்க. கும்ப வீடு, அதிபதி சனி பகவான். லாபம், வெற்றி, திருப்தி, மகிழ்ச்சி. மூத்த சகோதரனா பெரிய வீட்டு பெரியவர். இவங்களாம் 11ஆம் இடத்தை சொல்லியது. 11ஆம் இடம் மிக 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 ஒரு லாபஸ்தானம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா 11ஆம் இடம் சூப்பராகும். 11ல சுக்கிரன், செவ்வாய்,
புதன் இவங்க உக்காட்டாங்கன்னா அவன் வாழ்க்கை வெற்றிங்க. குருவோடு சேர்ந்துருந்தாருன்னா குருவோட சுக்கிரன், குருவோட புதன், குருவோட கேது இப்படி அமைஞ்சு புதனில் உட்காந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகங்க அவங்களுக்கு. ஆமாண்ணா, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து சூரிய சாஸ்திரம் இருக்குது. குருவும் கேதுவும் சேர்ந்து புதனில் இருந்தா அவங்க கோட்டீஸ்வரர். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க கோட்டீஸ்வரர் ஆகியே தீருவாங்க. வாழ்க்கையில் எந்த நோயான பிரச்சனை தீருவாங்க. ஏன்னா குரு வந்து கொடுக்குறவர். குரு பார்வை கூடன்மை. இது 10ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் லாபஸ்தானம். 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த இணைப்புன்னு அது இணைப்பு வந்துச்சுனாவே கோட்டீஸ்வரன். குரு கேது, குருவும் சுக்கிரனும், குருவும் புதனும் இப்படி சேர்க்கை இருந்தாவே 11 இடத்துல இருந்தாவே அவன் வாழ்க்கை சூப்பராகும். சனியும் குரு இருந்தாவே இன்னும் டாப். அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லா வருமானம் இருக்கும். 11 சனி பகவான் இருந்தாவே அதாவது வீடு கட்டி வாடகை. இப்போ உங்கள் ஜாதகத்துலையும் 11 சனி, எங்கள் அப்பா ஜாதகத்துல 11 சனி. 11 சனி பாருங்கன்னா உதவி வருமானம், மாதம் வாடகை வரும், நீ இருக்கிறீங்க வரும். இது ஜோதிட சாஸ்திரத்துல உண்மை. அடுத்து கடைசியா 12ஆம் இடம் மீன ராசி. இது வந்து என்ன, வீரியம், தைரியமா இருப்பான் மீனராசி. மீனராசிக்காரெல்லாம் தைரியம் ஜாஸ்தி. பார்த்துக்கலாம் படா. தூக்கத்துக்கு இடம்னா பாடுதான். விரயம், அதாவது தூக்கம், வெளிநாடு, முதலீடு, வேலையாட்கள், இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்தை குறிக்குது. இந்த 12ஆம் இடத்துக்கு யாராவது அதிபதி கேட்டா குரு அதிபதி. முதல்ல வந்து பாதம், கடைசியில பாதம். இந்த பாடுகிற முடிவுன பாதம். முதல்ல தலை பார்த்தோம் மேஷத்துக்கு, கடைசியில மீனத்துக்கு பாதம் பார்க்குறோம். அப்போ இந்த உடம்புல தான் எல்லாமே சொல்றோம். நான் சொல்லி வந்திருப்பேன், இந்த உடம்புல தான் எல்லாமே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்குங்க. 9 கிரகம் உடம்புல இருக்குது, 12 ராசி உடம்புல இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே 12 ராசி. இப்போ மேஷம் முதல் மீன வரைக்கும் சொல்லிட்டேன். மீன வரைக்கும் இதுக்கு 12 ராசிக்கு இந்த உடல்லே நம்மளோட தேகத்திலே இருக்குங்க. அப்போ இந்த ஜோதிடம்ன்றது வந்து டிராவலுங்க, கால சக்கரங்க, உங்களுக்குள்ள சுத்துது. இந்த 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், அப்புறம் வந்து 9 ராசிகள், 12 ராசிகள். இந்த 12 ராசியை உங்களுக்குள்ள பாக்ஸா போட்டு கட்ட போட்டு வச்சிருக்காங்க. இந்த 12ஆம் இடம் வந்து கடைசி 12ஆம் இடத்துல வந்து யாருன்னா 12ஆம் பாக்ஸ் மீனராசி. குரு அதிபதி. வீரியம், தூக்கம், வெளிநாடு பயணம், அப்புறம் வெளியூர் பயணம், முதலீடு, வேலையாட்கள், இதெல்லாம் வந்து 12ஆம் இடம் குறிக்குதுங்க. 12ஆம் இடம் வந்து கரெக்டா 4ஆம் இடத்துக்கு போச்சுன்னா, 12ஆம் இடம் குரு வந்து 4லயோ இல்லை 3லயோ இருந்தா அவங்க சுகம் இருக்கும், நல்லா வருமானம் இருக்கும், சொத்து, சொந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே இருக்கும். 4ஆம் இடம் வந்து சூப்பர். அடுத்து வந்து 5ஆம் இடம் மன சம்பந்தமான குலதெய்வம், பூர்வஜன புண்ணியம், அதெல்லாம் நல்லா வீரியமா இருக்கும். குரு பகவான் 5ல் இருந்தால் உச்சம் பெற்றுருந்தாங்க. 5ல் குரு பார்வை கூடமே. 5ஆம் இடம் குரு வந்து அமர்ந்தானவே சூப்பர். குருவோட அந்த வீட்டு சொந்தக்கார யார், சூரியன், அவர் இல்லாமல் சனி வாழ்ந்து வந்தாருன்னா டாப்பா இருக்கும். அவன் கோட்டீஸ்வரன். குரு சனி சேர்க்கை கோட்டீஸ்வரன். குரு கிடுங்க, குருவும் சனி சேர்ந்த கோட்டீஸ்வரன், குருவும் கேது சேர்ந்த கோட்டீஸ்வரன், குருவும் சுக்கிரன் சேர்ந்த கோட்டீஸ்வரன். குருவோட இந்த மாதிரி சேர்ந்தாங்கனாவே கோட்டீஸ்வர யோகங்க. இந்த 12 ராசியில சொல்லிட்டோம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளை பற்றியும், அவனுடைய ஆதிபத்தியம், அவனுடைய காரகத்தை பற்றியும், அவனுடைய குணங்களை பற்றியும், உடல் உறுப்புகளை பற்றியும், அதோடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறோம். இதில் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு கட்டத்தை பார்க்கணும், கடைசி பார்க்கணும். இப்படியா ஜாதகம் பார்க்கத்தா விஷயம் இருக்கு. ஜாதகத்தில் இது ஒரு சின்ன ஒரு துளி மருத்துவ தான். இது பெரிய நிறைய விஷயம் இருக்கு. கூட பகிர்ந்துக்கு போகிறேன் டைம் டிராவல் மூலியமா. இதை கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் வந்து டைம் டிராவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றிங்க. அனைவரும் பெல் பட்டன் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.